போய் இன்னும் 2-3 நாள்ல நான் அமெரிக்கா கிளம்பிடுவேன்னு சொல்லிடுங்க. மேடம் மேடம் நான் சொல்றது. உத்தமன், நீங்க யாரையாவது நேசிச்சிருக்கீங்களா? அந்த வலியெல்லாம் உங்களுக்கு புரியாது உத்தமன். நான் இன்னும் 2-3 நாள்ல அமெரிக்கா கிளம்பிடுவேன்னு மட்டும் சொல்லிடுங்க. என்ன சொல்றா? இன்னும் 3 நாள்ல அமெரிக்கா போறாங்க. 3 நாளா போறாளா? ஆமா தம்பி. அப்போ ஒரு முடிவோட தான் இருக்கா. சரி உத்தமன், இந்த இந்த யுஎஸ் போறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். யுஎஸ் எம்பசில நிறைய வேலை இருக்கும். இந்தாங்க, கார்கி அவகிட்ட கொடுத்துருங்க. வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. உத்தமன் ஒரு நிமிஷம். கொடுத்துருங்க. மேடம் சொல்லுங்க உத்தமன். தம்பி இந்த செக்கையும் கார்கையும் கொடுக்க சொன்னாரு. உங்க கூடவே இருந்து விசா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சு தர சொன்னாரு. இந்தாங்க. மேடம் செக்கு. அது அவர்கிட்டயே திரும்ப கொடுத்துருங்க உத்தமன். மேடம் செக்கை திரும்ப கொடுத்தா தம்பி ரொம்ப வருத்தப்படுவார் மேடம். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க மேடம். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க உத்தமன், ப்ளீஸ். தம்பி செக்கை வசு மேடம் திரும்ப கொடுத்துட்டாங்க. தம்பி நான் ஒன்று சொல்லவா? எதுவும் சொல்ல வேணாம் உத்தமன். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு யாரையும் உள்ள அனுப்பாதீங்க ப்ளீஸ். சரிங்க தம்பி.
சொல்லுங்க அர்ஜுன். உன்னுடைய ஃப்ரெண்டு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக கொடைக்கானல் போகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, கிளம்பு போலாம். அர்ஜுன், சீரியஸ்லி? சூப்பர் அர்ஜுன், ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன், தேங்க்யூ. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. பாட்டி 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 பாட்டி. என்னடி மூஞ்சில அப்படியே சந்தோஷம் கும்மாள போடுது? ஐயோ ஆமா பாட்டி, ஒரு ஹாப்பி நியூஸ். நானும் அர்ஜுனும் கொடைக்கானல் போக போறோம். பலே 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 பலே, அசத்திட்ட போ. மத்தளம் அடிச்சாலாம் மங்களம்மா, குத்தாலத்துல குளிச்சாலாம் குருவம்மா. ஐயோ ஏன் பாட்டி இப்ப எதுக்கு மத்தாலம் குத்தாலன்றீங்க? இங்க பாரு உத்தமா, இங்க இருக்கிற குத்தாலத்துல குளிக்கிற சுகம் கொடைக்கானல்ல கிடைக்குமா? அதத்தான் சொன்னேன். அத அழகா சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அதுக்கே நீட்டி முழக்குறீங்க? இந்த பிஞ்ச செருப்ப பீத்த செருப்பு பார்த்து நான் தான் ஒசத்தின்னு சொல்லிச்சான். கண்ட இடத்துல கைய நீட்டி வச்சிருக்க. 6 மணிக்கு 6 முகமும் 7 மணிக்கு 7 மலையும் கழுவி கழுவி ஊத்துன்னு ஊத்துறானுங்க. நான் நீட்டி மொழிக்கு பேசுறேன்னு பேச வந்துட்டேன். பிஞ்ச செருப்பு பீச்ச செருப்பா? ஐய பாட்டி, நான் என்னமோ சொல்ல வந்தா நீங்க என்னமோ ரூட்ட மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. நீ என்ன சொல்ல வந்த முதல்ல அத சொல்லு. அது பெரிய தம்பி இனியா மேடமோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக கொடைக்கானல் போல. வசுந்தரா மேடம் அமெரிக்காக்கு போறாங்கல்ல, அதான். என்னது, வசு அமெரிக்கா போறாளா? அது வசு மேடம் வந்து அமெரிக்காக்கு போறாங்கல்ல, அவங்க போறப்ப பெரிய தம்பிக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல, அதனாலதான் அவரு கொடைக்கானல் பயணம் போறாரு. என்னது, எனக்காக அர்ஜுன் கொடைக்கானல் வரேன்னு சொல்லலையா? வசு போறான்னு வராராம். இரு, நான் என்னன்னு போய் கேட்டு வரேன். இருடி இருடி, மூளை கெட்டவள அப்படியே 2 போட்டேன்னு வச்சுக்கேன். ஏன் பாட்டி? அடியே, அவ அமெரிக்கா போனா உனக்கு தாண்டி நல்லது. உனக்கு இங்க இருக்கிற ஒரே எதிரி அவதானடி. ஆமா பாட்டி. அப்புறம் எதுக்கு நீ தகரத்துல தண்ணி கொட்ட மாதிரி தக தக தகன்னு ஆடுற? எதையுமே நீ மண்டையில யோசிக்கவே மாட்டியா? இல்ல இங்க ஒரே திருட்டு வேலையா செஞ்சு புத்தி மழுங்கி போச்சா? நான் இப்படி யோசிக்கவே இல்ல பாட்டி. யோக்கிய மாதிரி பேசுவேன். அதுக்கு தாண்டி எப்பவுமே இந்த பாட்டி வேணுங்கிறது. அடியே, இப்ப இந்த அர்ஜுன் பையன் இங்க இருந்தா இந்த வசு அவங்கிட்ட பேசி அவன் மனசையே மாத்தி விட்டுருவா. அதனால அவனை நீ கொடைக்கானலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இந்த ஆட்டக்காரி அமெரிக்காக்கு போறதுக்கு அப்புறமா திரும்பி வா. என்ன? சூப்பர் பாட்டி. உம்மா. ஏன்பா அர்ஜுன், வசு திடீர்னு எதுக்கு அமெரிக்கா போறாளாம்? நீயும் ஏன் அவளோட ராஜினாமாவை ஏத்துக்கிட்ட? அவளுடைய நடவடிக்கை எனக்கு எதுவுமே புரியலம்மா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவ கேக்குற மாதிரி இல்லம்மா. அதோட அவ பக்குவப்பட்ட ஆளுமா. அவ ஒரு முடிவெடுத்தா அதுல அர்த்தம் இருக்கும். அதை நான் நம்புறேம்மா. இருந்தாலும் நான் சொல்லி பார்த்தேம்மா, அவ கேக்குற மாதிரி இல்ல, அதனால்தான் விட்டுட்டேன். நண்டு கொழுத்துட்டா வலை தங்காதுன்னு சொல்லுவாங்க. என் தொம்பி பொண்ணுக்கு ஊர் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கணும். லோக்கல்ல சுத்திக்கிட்டு இருந்தா இப்ப ஃபாரின்ல சுத்த போறா. அதானே தம்பி? அது எப்படி அர்ஜுன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அவளை நீ என்கிட்ட பேச சொல்லிருக்கலாம். அவளுக்கு இங்க என்ன குறை? எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அது சரி, வசு எதுக்கு அமெரிக்கா போறா? நிஜமாவே வேலை காரணத்துக்காக தான் போறாளா? அப்போ இளமாறனுக்கும் அவளுக்கும் எப்படி மேரேஜ் நடக்கும்? தெரியலம்மா, நானும் உங்களை மாதிரி தான் குழம்பி போயிருக்கேன். நிஜமான காரணம் என்னன்னு வசு மேடமை கேட்டாதான் தெரியும். சரி, அவளை உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்டாதான் எனக்கு சமாதானமாகும். அவ இந்த வீட்டு பொண்ணு. அவளை நான் அவ்வளவு சுலபமா விட மாட்டேன். என்னடி இவங்கெல்லாம் அந்த ஆட்டக்காரி கிளம்பினாலும் இவங்க விட மாட்டாங்க போல இருக்கே. சொல்லு சொல்லு சொல்லு. அத்தை, அமெரிக்காக்கு போறதுதான் வசுக்கு ரிலீஃப்னா தாராளமா போட்டுமே. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனியா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அர்ஜுன், ஜாக்கிரதப்பா. சரிம்மா. தம்பி, கார் எங்க தம்பி? கார் வந்து வசுவை கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிருக்கேன். ஓ, அவளை கார் அனுப்பி வேற கூட்டிட்டு வராங்க. உனக்கும் புருஷனுக்கும் வேற வேலை இல்லடி. பாட்டி, அதான் அமெரிக்கா கிளம்பிட்டாலே, இங்க இருந்து ஒழிஞ்சா சரி. சரி சரி, இருந்தாலும் அர்ஜுனை விட்டு நகராம நீ இருக்கணும்.
வசு வந்துட்டா. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருங்கிற மாதிரி பா இவளுக்கு யோகம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஏய், உன் ஆள் நம்மள என்ன பார்வை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. விடு பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் தானே. வசு, எல்லா வேலையும் முடிஞ்சுதா? டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? முடிஞ்சிருச்சு அர்ஜுன் சார். வெள்ளிக்கிழமை நான் கிளம்புறேன். நீங்க எங்க சார் போறீங்க? ஏய், வெளிய போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே. அர்ஜுன் தம்பியும் இனியா குட்டியும் கொடைக்கானல்ல ஜாலியா இருக்க போறாங்க. அப்படியே ஜாலியா ஊர் சுத்திட்டு வர போறாங்க. இனியாவோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவங்கள பார்க்கறதுக்காக கொடைக்கானல் போறோம். அண்ணா, வசு மேடத்தை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு போலாம்ல? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. சரி வசு, நான் போய் அவளை அனுப்பி வைக்கிற வழிய பாரு, இல்லைன்னா இங்கே இருந்துருவா அவ. வசு, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இப்போ நீயா போற. என்னால உன்னை வழி அனுப்ப கூட முடியல. பரவாயில்ல, எனக்கு ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு வழி தெரியும். உனக்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்புறேன், தயவு செஞ்சு வந்துராத. நானும் அர்ஜுனும் ஹனிமூனுக்காக அமெரிக்கா வருவோம். நீதான் எங்களுக்கு அமெரிக்காவை சுத்தி காமிக்கணும். என்னடி பாட்டி, பாத்துக்கோ, இவ அமெரிக்காக்கு போகாம இங்கே டேர் அடிச்சிட போறா. எப்படியாவது பேக் பண்ணி அனுப்பிடு. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ போ. பாரு, நீ வர வரைக்கும் கை செலவுக்கு பணம் வேணுமே, அது அந்த கோகுல் பேல போட்டு விட்டு போயிடு. மூஞ்ச பாரு, அது கூகுள் பே. அந்த இடவுல தான் போட்டு விட்டு போ. பாரடி பாரடி, இப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நிக்கிறா.
அப்படியே கோந்து போட்டு ஒட்டுன மாதிரி ஒட்டிக்குவா. போ கிளம்பு போ. அர்ஜுன், என்ன அர்ஜுன் பேக் எடுத்து உள்ள வைக்காம? நீ போய் கார்ல ஏறு, நான் வரேன். சீக்கிரம் வாங்க. ஏய், என்னடி உள்ள ஏறி உட்காந்துட்ட? அங்க பாரு, வாழை எங்க பாக்குறான்னு பாரு. அவள் அப்படியே முழுங்குற மாதிரி பாக்குறானே. விட்டா இவ இங்கே இருந்துருவா போல இருக்கே. ஏய் இறங்குடி, இறங்கி வந்து ஏதாவது பேசி தொலை வா. அர்ஜுன், என்ன இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க? கிளம்பலாமே. என்ன வசு, ரொம்ப டல்லா இருக்க? நாங்க கிளம்புறோம்ல, சந்தோஷமா வழி அனுப்பி வை. வரட்டுமா? டாடா. இனியா, டிரைவிங் பண்ணும்போது ஓகே அர்ஜுன். அர்ஜுன் சார், ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வசு, வசு அமெரிக்காவுக்கு போற சோகத்துல இருக்கீங்களோ? அர்ஜுன், நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். நீங்க ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐ அம் நார்மல்.